உங்களோடு கூட முதல் சங்கீதத்திலிருந்து தேவ வார்த்தை நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். சங்கீதம் 1 இந்த காலையில் தேவ வார்த்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த அருமையான முதல் சங்கீதத்திலிருந்து இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பதாக 3 கேள்விகளை நான் நிறுத்த விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த முழு சங்கீதத்தை பார்க்க நமக்கு நேரமில்லை. ஆனால் முதல் 3 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அதுவும் 3ஆம் வசனத்திலிருந்து துவங்கி நாம் 1ஆம் வசனம் வரைக்கும் நான் வர விரும்புகிறேன். ஆகையால் 3, 2, 1 என்று இந்த 3 வசனங்களை இந்த காலையில் ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் நாம் வாசிக்கின்ற சத்தியத்தின் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். 3வது வசனத்தில் நாம் வாசித்தோம், அவன் நீர்க்காலம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆகையால் முதலாவது உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்பின கேள்வி, நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கின்றீர்கள்? இல்லாவிட்டால் உங்கள் வேர் எங்கே இருக்கின்றது? இதுதான் நாம் இந்த 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மரத்திற்கும் இந்த வேர் என்பது மிக அவசியம். வேரானது ஒருவேளை வெளிப்படையாக நாம் அதை பார்க்க முடியலனா கூட அந்த வேரின் ஆழம் மரத்தின் பலத்தை நிர்ணயிக்கின்றது. இந்த வேர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மரமும் ஆரோக்கியமாக பலனுள்ளதாகவும் இருக்கின்றது. ஆகையால் இன்றைக்கு இந்த மரத்தை குறித்து நாம் 2 காரியங்களை நாம் அறிந்திருப்பது மிக அவசியம். முதலாவது, இங்கே சொல்லப்படுகின்றது இந்த மரமானது ஒரு நீர்க்காலத்தின் ஓரமாக நாட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றது. அப்படின்னா ஒரு ஆறுக்கு அருகே இந்த மரம் நாட்டப்பட்டிருக்கின்றது. ஏன்னால் மரத்திற்கு தண்ணீர் மிக அவசியம். ஆகையால் இங்கே சொல்லப்படுகின்றது இந்த மரமானது இந்த தண்ணீர் அருகே இந்த மரம் நாட்டப்பட்டிருக்கின்றது என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மரத்தை குறித்து 2 காரியங்கள் நாம் அறிந்திருப்பது அவசியம். முதலாவது, ஒரு மரம் ஆரோக்கியமாய் இருக்கணும் என்றால், ஒரு மரம் பலனுள்ளதாய் இருக்கணும் என்றால் அதனுடைய வேர் ஆழமாய் இருப்பது மிக அவசியம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நம்மளுடைய தமிழகத்தில் புயல்கள் வந்தது. இந்த புயல்கள் வந்த பொழுது, இந்த புயல்கள் காற்று அடித்த பொழுது என்ன நடந்தது என்றால், அடுத்த நாளைக்கு எல்லாரும் வெளியே வரும் பொழுது அநேக மரங்கள் என்ன இருந்ததுங்க, சாய்ந்திருந்தது, விழுந்திருந்தது. அப்படி என்றால் நாம் ஒருவேளை இப்படியும் சொல்லலாம், மரத்தின் பலன் பல நேரத்தில் புயலின் நேரத்தில் அது பரீட்சிக்கப்படுகின்றது. அப்படி என்றால் புயல் வரும் பொழுது தான் அந்த மரம் வெளிப்படையாக ஆரோக்கியமாக அது தோற்றம் அளிக்கலாம். ஆனால் காற்று வீசும் பொழுது, புயல் வரும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த மரத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். எவ்வளோ ஆழமாக அந்த மரத்தின் வேர் இருக்கின்றது, எவ்வளோ ஒரு பலனுள்ள மரமாய் இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இதே தான் நம்மளுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்மளுடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய ஜெப நேரம் ஒருவேளை வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கும்படியாக நாம் செய்யாமல் இருந்தால், மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கின்றீர்கள் என்று தெரியாது, மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேதத்தை வாசிக்கின்றீர்கள் என்று தெரியாது.
ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழங்கள் எப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்றது என்றால், காற்று வீசும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் எழும்பும் பொழுது, நீங்கள் எவ்வளவு ஆழமாக தேவனுக்குள் வேரூன்றி இருக்கின்றீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இன்னும் பலன் அடைந்து போராட்டத்தின் மத்தியிலும் உங்களை தேவன் நிறுத்தி மற்றவர்களுக்கு சாட்சியாக தேவன் உங்களை வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதுதான் உங்களை நான் இன்றைய காலையில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய காரியங்கள், யாரும் பார்க்காத காரியங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நம்மளுடைய ஜெப அறைக்கு மற்றவர்கள் வராமல் போனாலும், இந்த வருடம் ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் இருக்கும் என்றால், தேவனோடு கூட நாம் செலவிடுகின்ற நேரத்தை யாரையும் திருட எடுக்க அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, இந்த மரம் இந்த நீர்காலத்தின் ஓரத்தில் நாட்டப்பட்டிருந்தனால அது கனி தருகின்ற மரமாய் இருந்தது என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் இந்த வருடம் தேவனுடைய விலையேறப்பெற்ற பிரசனத்திற்கு பக்கத்திலேயே எப்பொழுது இருக்கணும். தேவனுடைய பிரசனத்திலிருந்து நம்முடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றவராய் இருப்பது மிக அவசியம். அதுதான் உங்களை இந்த வருடம் வெற்றி சிறக்க செய்யக்கூடிய ஒரு ரகசியம். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்கும் என்றால், யாரும் உங்களை அசைக்க முடியாது. எந்த ஒரு காரியமும் உங்களை அசைக்க அதற்கு அனுமதியும் இல்லை. இதே நேரத்தில் இரண்டாவது காரியம், மரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, மரமானது அதற்கு தண்ணீர் மிக அவசியம். ஒவ்வொரு மரமும் அந்த வேறு ஆழமாக போவதற்கு காரணம் இந்த தண்ணீரை தேடுகின்றது. அந்த தண்ணீர் தான் அந்த மரத்திற்கு ஜீவனை தருகின்றது. ஆகையால் ஒவ்வொரு மரமும் அந்த தண்ணீருக்காக மிக வாஞ்சையோடு கூட அதோடைய வேரை ஆழமாக தண்ணீரை தேடி போகின்றது. அப்படி என்றால் இன்னொரு வார்த்தையை நாம் சொல்லலாம் என்றால், மரம் தண்ணீரை சார்ந்திருக்கின்றது. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும் என்றால், நீங்கள் யாரை சார்ந்திருக்கின்றீர்கள்? இந்த வருடத்தை நீங்கள் துவங்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கின்றது? இல்லாவிட்டால் எதில் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது? உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வேலையின் மேல் இருக்கின்றதா? உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வியாபாரத்தின் மேல் இருக்கின்றதா? உங்களுடைய நம்பிக்கை ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருக்கின்றதா? ஏனென்றால் இந்த காரியங்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம் ஒரு தற்காலிகமாக உங்களை அது நடத்ததற்கு ஒருவேளை அதற்கு கிருபைகள் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக நம்மை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் ஒருவர் இருப்பார் என்றால், நாம் சேவிக்கின்ற நம்முடைய அற்புத தேவன் தான். அவர் ஒருவர் மாத்திரம்தான் வற்றாத நீரூற்றாய் இருக்கின்றார். இந்த இயேசு மேல் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கும் என்றால், இயேசு மேல் நாம் சார்ந்து இருப்போம் என்றால், இயேசு நம்மளுடைய நம்பிக்கையின் நங்கூரமாய் இருப்பார் என்றால், அவரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்றால், நாம் இந்த வருடம் எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தேவன் நம்மை வெற்றியோடு கூட இந்த வருடத்தில் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், தாகமாய் இருக்கின்றவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பொழுது நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு தருவேன். அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களிடத்திலிருந்து என்ன புறப்பட்டு வரும், ஒரு ஜீவ ஊற்று உங்களுக்கு உள்ளாகலிருந்து புறப்பட்டு வரும் என்று தேவன் அங்கே வாக்கு தருகின்றார். அப்படின்னா இயேசுவை சார்ந்து ஒருவர் அவருடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றால், அவர்களுக்கு உள்ளே இருந்தே ஒரு ஜீவ ஊற்றை தேவன் தந்து ஒரு வற்றாத ஒரு நிரந்தரமான ஒரு கிருபைகளை தேவன் தந்து அவர்களை நடத்த வல்லவராக இருக்கின்றார். பகிரவங்களை பார்த்து கேளுங்க, உங்க வேறு எங்க இருக்குங்க?
இல்லைன்னா நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீங்க? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த தண்ணீரிடத்திலிருந்து தூரம் நாட்டப்பட்டிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜீவன் இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் அண்டே இருக்கக்கூடிய மரங்களுக்கு விசேஷம் என்னன்னா, அது எப்பொழுதும் கனிதரும் மரங்கள் என்று தேவ வார்த்தை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆகையால் எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் கூட 17ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தை விதமாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. 7வது 8வது வசனம் வாசிங்களேன். எரேமியா 17. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா ஆண்டவர் மேல சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழப்படும் என்றால், அவர்களை சுற்றிலும் வனாந்தரமாக இருந்தால், அவர்களை சுற்றிலும் ஒரு வறண்ட நிலைமை காணப்பட்டாலும், ஆண்டவர் மேல் சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் கனிதரும் காலங்களை தேவன் அவளுக்கு தருவார். அப்படின்னா மற்றவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், ஒருவேளை நீங்கள் ஒரு தொழிலில் செய்து கொண்டு இருக்கலாம், மற்றவர்களாம் அவங்க உங்களை பார்த்து சொல்லலாம், அது போயிடுச்சுங்க, அந்த பிஸ்னஸ் இப்போ அது யாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைங்க, எல்லாரும் அதை பயன்படுத்தி இப்போ அந்த இடத்துல ஒன்றும் பணமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இருந்ததுன்னா உங்களை தேவன் கனி தர செய்ய தேவன் வல்லவராக இருக்கின்றார். இந்த ஆண்டு நான் உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், நம்மளுடைய வேர் அவருக்குள் ஆழமாய் இருப்பது அவசியம். தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்பது அவசியம். தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் எப்பொழுதும் நாம் காணப்படுவது மிக அவசியங்க. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வரும் பொழுது எதற்கு ஒப்பிடலான்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்களே, ஒவ்வொரு ராத்திரி நீங்கள் சார்ஜ் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுங்க, ஃபோன் பேட்டரி திருப்பியும் 100%க்கு வருது. நான் சொல்லுவேன், தேவ பிரசனத்திற்கு ஒவ்வொரு முறையும் தேவ பிள்ளைகள் வரும் பொழுதும் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு காரியம். நீங்கள் ஒருவேளை களைப்படைந்து சோர்ந்து போய் மனமுடைந்து வந்திருக்கலாம், ஆனால் தேவ பிரசனத்தில் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது தேவனுடைய விசேஷித்த வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பலவீனங்கள் பலனாய் மாறுகின்றது. உங்களுடைய மனம் உடைந்திருக்கின்ற சூழ்நிலை தேவன் சந்தோஷமாக மாற்றி தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு தேவன் நித்திய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அருகே நாட்டப்பட்டிருப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் கனி தரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தரக்கூடியவராக இருக்கின்றார். அங்கே நேரம் அதிகம் இல்லை, ஆனால் என்னுடைய செய்தியை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பேசும்படியாக முயற்சி செய்கின்றேன். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியது 2வது வசனம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அப்பனா 2வது கேள்வி, இந்த வருடம் உங்களுடைய பிரியம் எதில் மேல் இருக்கின்றது? நீங்கள் எதில் மேல் பிரியமாய் இருக்கின்றீர்கள்? இங்கே தேவ வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம், நீதிமான் அவன் தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியமாய் இருக்கிறான் என்று இங்கே நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அப்படின்னா ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காரியத்தின் மேல் பிரியமாய் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வது அது ஒரு நிபந்தனையினால ஏற்றுக்கொள்ளலாம், அல்ல ஒரு பலவந்தத்தினால ஏற்றுக்கொள்ளலாம், அல்ல ஒரு எனக்கு இது தேவைன்னு சொல்லனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு காரியத்தின் மேல் பிரியமாக இருப்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அப்படின்னா அதை நான் இன்னும் உங்களுக்கு விளக்கி உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு தக்காளி சாப்பிடுவதற்கும் ஒரு மைசூர் பாக்கு சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவதற்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த தக்காளியை சாப்பிடும் பொழுது இது சாப்பிடணும்னு சாப்பிட்றோம்,
என்னங்க, சாப்பிடணும்னு சாப்பிட்றோம். ஆனால் அந்த மைசூர் பாக்கு இருக்குல்ல, அது சாப்பிடும் பொழுது சாப்பிடணும்னு சாப்பிட்றது இல்லை, அதை அதிகமாக நேசம் பாசம் இருக்கிறனால அதை வாயில போட்டாலே அப்படியே அது என்ன ஆகுது, உருகுது பாஸ்டர். அது அப்படியே வாயில வச்சேன்னா அது என்ன ஆகுதுன்னு எங்கே போகுதுன்னே தெரியல. எப்படி உருகிறனால நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அது உருகிட்டே இருக்கு. அதனால நான் சாப்பிட்றேன். அது மேலே அவ்வளோ பிரியம், அவ்வளோ ஒரு வாஞ்சை. அது மேலே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. வெள்ளரிக்காய் சாப்பிடுவது டாக்டர் சொன்னாங்க, அதனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சாப்பிட்டுட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்செல்லாம் பண்ணிட்டு எப்படியோ சாப்பிட பார்க்குறோம். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டாங்கன்னா, நீங்கள் சில பேர் எனக்கெல்லாம் ஐஸ்கிரீம், நான் ஐஸ்கிரீம் ஆள் இல்லைப்பா. என்னமோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரியம் இருக்குது. நீங்கள் ஒருவேளை இனிப்பு சாப்பிடாத ஒரு மனிதனாக இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சிக்கன் 65 மேலே பிரியம் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எது உங்களுக்கு பிரியமாக இருக்கும் அது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த பிரியமான ஒரு காரியத்தை சாப்பிடுவதற்கும் ஒரு சாதாரண ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது இல்லை? அதுதான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஒரு நீதிமான் தேவனுடைய வார்த்தையின் மேல அவ்வளோ பிரியமுள்ளவனா இருக்கின்றான். அந்த வேதத்தை திறக்கும் பொழுது அவனுடைய நெஞ்சு, அவனுடைய இருதயம் பகு பகு பகுன்னு அடிக்குது. ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட ஏதோ ஒன்று பேசணும். இன்றைக்கு தேவ வார்த்தையின் மேல நான் மிக தாகமா இருக்கிறேன், தேவ வார்த்தையின் மேல அதிகம் எனக்கு பிரியம் உண்டு என்று அந்த வார்த்தையின் மேல் வைத்திருக்கின்ற பாசத்தின் நிமித்தம் அந்த தேவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் திறந்து அந்த நீதிமான் அந்த வார்த்தையை புசிக்கக்கூடியவனா இருக்கின்றான். இதுதாங்க தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு வாஞ்சையா இருக்கணும். தேவ வார்த்தையை ஏதோ ஏற்றுக்கொள்கின்றோம் என்றதற்காக நம்ம வாசிப்பதில்லை, அதன் மேல் அதிகம் பிரியமா இருக்கின்றோம் என்பதற்காக அந்த வார்த்தையை திறந்து இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய வார்த்தையிலிருந்து என்னோடு கூட இடைபடுங்கள் என்று அந்த வார்த்தையின் மேல் அதிகம் வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பது அவசியம். அது உங்களுக்கு இந்த வருடம் அது ஒரு வாஞ்சையாக, அது ஒரு பிரியமாக மாற்றும்படியாக பரிசுத்தாவின் இடத்துல கேளுங்க. ஆவியானவரே, இந்த வார்த்தையின் மேல் எனக்கு ஒரு பசியை தாங்க, இந்த வார்த்தையின் மேல் எனக்கு ஒரு தாகத்தை தாங்க. இந்த வசனத்தை நான் திறக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசுகின்ற ஒரு நேரத்தை எனக்கு ஏற்படுத்தி தாங்கள் என்று ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். தேவ வார்த்தை நீங்கள் திறக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட பேசுவார். சங்கீதங்களில் 2 சங்கீதங்கள் தேவ வார்த்தையின் மேன்மையை பற்றி அதிகமாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. சங்கீதம் 19வது சங்கீதமும் 119வது சங்கீதமும், இந்த 2 சங்கீதங்களும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த சங்கீதங்களில் தேவனுடைய வார்த்தையின் அற்புத மேன்மையை குறித்து மிக அழகாக சங்கீதக்காரன் விவரிக்கின்றான். உதாரணத்துக்கு 19வது சங்கீதத்தை நீங்கள் திறந்தீங்கன்னா அங்கே 7வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 19வது சங்கீதம் 7லிருந்து 10 வரைக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதம் குறையற்றதும் ஆத்துமாவை என்ன பண்ணுதுங்களாமா, உயிர்ப்பிக்குது. அப்படின்னா நீங்க சோர்ந்து இருக்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கும் பொழுது, இங்க நமக்கு என்ன சொல்லப்படுகின்றதுன்னா, இந்த தேவ வார்த்தையை நீங்க திறந்து படித்தீங்கன்னா அதை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உடையது தேவ வார்த்தையாக இருக்கின்றது. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. பேதையை என்னமாக்குதுங்களாமா, ஞானியாக்கு. உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு உங்களுடைய படிப்பில் வெற்றி பெறணுமா, உங்களுடைய பரீட்சையில் நீங்கள் சிறப்பாக செய்யணுமா, இந்த வேதத்திற்குள் அடங்கி இருக்கின்ற சத்தியத்தின் மேல் உங்கள் பிரியம் வருவதாக. அந்த பிரியம் வேதத்தின் மேல் இருக்கும் என்றால் நம்மை ஞானியாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த புஸ்தகத்திற்குள் அடங்கி இருக்கின்றது என்று நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. வாசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமா இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்களேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு.
இந்த ஒரு வசன பகுதியை மாத்திரம் நீங்கள் இன்னும் ஆராய்ந்து படித்தீங்கன்னா வேதாமத்தின் வல்லமையை, தேவ வார்த்தையின் வல்லமையை முழுமையாக இந்த ஒரு சின்ன வசன பகுதியிலிருந்தே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யோசித்து பாருங்களேன், இந்த சங்கீதத்தை தாவீது தான் எழுதியிருப்பார். நிச்சயமாக இவர் எழுதின பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் எழுதப்படவில்லை, ஏசாயான் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எழுதப்படவில்லை. ஆனாலும் தாவீது அவருக்கு உண்டான தேவ வார்த்தைகளை இப்படி மேன்மைப்படுத்தி இவ்வளோ அழகாக விவரிக்கின்றார். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் இந்த வேத வசனத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கின்றேன் என்று தேவனுடைய வார்த்தையை குறித்து மிக அழகாக அவர் எழுதுகின்றார். அப்படி என்றால் நான் சொல்லுவேன், இந்த வருடம் உங்களுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை வழிநடத்தணும், அத்தனை கிருபைகளும் ஞானமும் இந்த வேத புஸ்தகத்தில் அடங்கி இருக்கின்றது ஐயா. உங்களுக்கு இந்த வருடம் எழும்பக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு குழப்பமாக இருந்தாலும் அத்தனையும் தீர்க்கும்படியாக, அதை மேற்கொள்ளும்படியாக, அதன் வழியாக கடந்து செல்வதற்கு தேவ வார்த்தையில் ஏற்கனவே தேவ நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை தந்து இந்த வருடம் நீங்கள் சிறந்த ஒரு கணவராக இருப்பதற்கு, ஒரு அற்புத மனைவியாக இருப்பதற்கு, ஒரு நல்ல தகப்பன் நல்ல தாயாக இருப்பதற்கு, ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு, ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருப்பதற்கு, ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பதற்கு, நீங்கள் இந்த வாழ்க்கையில் எந்த எல்லையில் இப்போ இருக்கிறீங்களோ அதில் சிறந்து விளங்குவதற்கு ஏற்கனவே தேவன் அவருடைய வார்த்தையில ஏற்ற வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படின்னா இந்த வருடத்தின் வெற்றியின் ரகசியம் இந்த வேதத்திற்குள் அடங்கி இருக்கின்றையா. இதை நீங்க திறந்து இதை உங்களுடைய பிரியமாய் மாற்றி விட்டீங்கன்னா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை திறக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை திறந்து ஐயா என்னோடு கூட பேசுங்க, அப்பா இன்றைக்கு எனக்கு தேவையான ஞானத்தை தாங்க, என்னுடைய வியாபாரத்தில் இன்றைக்கு தீர்மானங்கள் எடுக்க எனக்கு தேவை, அந்த தீர்மானத்தை நான் எடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையின் மூலமாக என்னை வழி நடத்துங்கள் என்று ஜெபத்தோடு இந்த வேதத்தை தரப்பீங்கன்னா தேவன் பேசுவார் ஐயா, தேவன் நடத்துவார் ஐயா. அற்புத விதங்கள் தேவனுடைய ஞானம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விளங்க செய்வார். எரேமியா சொல்றாரு 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்றாரு, உம்முடைய வார்த்தை வந்த பொழுது நான் அதை, இன்னொரு வார்த்தை சொன்னால் அதை நான் புசித்தேன், உங்கள் வார்த்தை வந்தாலும் அதை நான் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ எனக்குள்ள ஒரு தாகம் இருந்தது, அவ்வளோ எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. ஏன்? அது எனக்கு சந்தோஷமும் என்னுடைய இருதயத்தின் மகிழ்ச்சியுமாக இருக்கின்றது என்று எரேமியா தேவனுடைய வார்த்தை குறித்து மேன்மை பாராட்டுகின்றார். அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை நாம் திறந்து அதை நாம் தியானிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை வழிநடத்தும் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதே வசனத்தில் 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ஸோ இங்கே இன்னொரு காரியம் பார்க்குறோம், யார் பாக்கியவான்னா தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்திலையும் நம்மளுடைய உலகத்திலையும் இந்த தியானம் செய்வது ஒரு பிரபலமான ஒரு காரியமாக மாறிக்கொண்டு வருகின்றது. எல்லாரும் எப்படி தியானம் செய்யணும் என்று பலர் நமக்கு வழி நடத்துகின்றார். உலகத்தின் அடிப்படையில் ஒரு தியானம் செய்யணும் என்றால் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சமணங்கால் போட்டு 2 கையும் 2 பக்கம் விரிச்சுக்கிட்டு கண்ணை மூடி நீங்கள் தியானிக்கணும் என்றால் அடிப்படையாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனை எல்லாவற்றையும் நீங்கள் வெளியேற்றணும். உங்கள் மனதை முற்றிலும் வெறுமையாக்கணும். உங்கள் மனதை என்ன பண்ணுவாங்க? எம்டி யுவர் மைண்ட். அதுதான் நமக்கு இன்றைக்கு தியானம் செய்வதற்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை.
நீங்கள் தியானம் செய்து உங்களுக்கு இந்த உள்ளான சமாதானம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் உலகம் என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, நீங்கள் அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து சமணங்கால் போட்டு கையை ரெண்டு விரித்து கண்ணை மூடி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளும் ஒன்றா வெளியேற்றுங்க. உங்கள் மனது காலி ஆன பிறகு உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும், ஒரு என்லைட்மெண்ட் வரும். அப்புறம்தான் உங்களுக்கு அந்த நாளுக்கு தேவையான வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க என்று உலகம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, நீங்கள் தியானிக்கணும்னா ஆண்டவருடைய வழி என்னன்னா, உட்காருங்க, உங்கள் மனதை காலியாக்காதீங்க, உங்கள் மனதை நிரப்புங்கன்னு என்று சொல்கிறார். எதை வைத்து நிரப்புன்னா, தேவ வார்த்தையால் மனது நிரப்பப்படணும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் நம்முடைய மூளையை காலியாக்குவது நம்ம வேலை இல்லை. நம்மளுடைய மனதை என்ன பண்ணுறோங்க, நிரப்புறோம். தேவ வார்த்தையினால் நிரப்புறோம். தேவ வார்த்தையை வாசித்து 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 அந்த தேவ வார்த்தை நம்மை நிரப்பும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியமே தவிர, நம்முடைய மனதை நாம் காலியாக்குவது நமக்கு வெளிப்பாடை கொண்டு வருவதில்லை. தேவ வார்த்தையினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு வெளிப்பாடை தரக்கூடியவராக இருக்கின்றார். கேளுங்களேன், இந்த வசனத்தை கேளுங்களேன். 119வது சங்கீதத்தில் அந்த 18வது வசனத்தில் தாவீது எழுதுகின்றார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். இதுதாங்க நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ரகசியங்களை என் கண்கள் பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்துருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வேதத்தை திறக்கும் பொழுது இந்த ஜெபத்தோடு நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த வேதத்தை அதிகம் வாசித்தவர்கள் எல்லாரும் இதற்கு சாட்சி கொடுப்பார்கள். நிச்சயம் நீங்க ஒரே வசனத்தை நீங்க மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம். ஒரு அதிகாரத்தை ஒரு 50 தடவை வாசிக்கலாம். ஆனா இன்னொரு தடவை அதே அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதுவரைக்கும் காணாத தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு சத்தியங்கள் நீங்கள் 51ஆம் முறை அதை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். அதுதாங்க இந்த வேதத்தின் மேன்மை. இது ஒரு சுரங்கம். இதை நீங்க தோண்ட 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 இதுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான விளக்கரையம் மதிப்பில்லாத அற்புதமான பொக்கிஷங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மேல நான் பிரியமா இருக்கிறேன். அந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்களை திறந்துருங்க, என்னுடைய கண்களை திறந்துருங்க. அதில் இருக்கக்கூடிய அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை நான் பார்க்கும்படியாக எனக்கு கிருபை தாங்க. இங்க இந்த 2ஆம் வசனத்துல இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்த்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புறேன். அவர் சொல்றாரு, இப்படி வேதத்தில் வாசிங்க. 2வது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ஸோ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சுலபம். வேதாகமம் நம் கரத்தில் இருக்கின்றது. எல்லாருக்கும் வேதாகமத்தை திறந்து படிப்பது மிக சுலபமான ஒரு காரியம். முழு வேதாகமத்தை ஆண்டவர் நம் கரத்தில் தந்திருக்கிறாரு. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எல்லாரும் ஃபோனில் கூட வச்சுருக்கிறோம். நீங்கள் பஸ்ஸில் இருக்கும் பொழுது கூட, நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட உங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. ஏனென்றால் இந்த வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு இந்த வேதாகமம் ஒரு கரத்தில் கொடுக்கப்படும் பொழுது 1430வது வருஷத்தில் தான் ஜெர்மனி தேசத்தில் குட்டன்பர்க் என்ற இடத்தில் முதலாவது ஒரு புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டது. என்னங்க, 1430வது வருஷத்தில் தான் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டது. அதுவும் அந்த புஸ்தகம் எந்த புஸ்தகங்க? வேதாகமம் தான். வேதாகமம் தான் உலக சரித்திரத்திலேயே முதலாவது அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் வேதாகமம் தான் முதலாவது புஸ்தகமாக அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும் என்றால், ஒருவர் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து அவர்களுடைய மனதில் தியானித்து கொண்டே இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேதத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க. என்னங்க?
வசனங்களை மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண இந்த வசனங்கள் அவருக்குள்ளாக சாரமாக இறங்க ஆரம்பிக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் ராத்திரி படுத்திருந்தாலும் அந்த வசனத்தின் மேலே தியானமாக இருக்கிறேன், எழும்பினாலும் தியானமாக இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்கு காரணம் அந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை மனப்பாடம் பண்ணி அவளுக்கு உள்ளாக அவர்கள் வைத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருடம் நீங்கள் செய்யக்கூடியது ஒரு சில வசன பகுதிகளை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. இது இந்த வருடத்தின் லக்காக உங்களுக்கு இருப்பதாக. இந்த வருடம் முடிவிற்கு முன்பதாக நான் இந்த அதிகாரத்தை நான் மனப்பாடம் பண்ண போகிறேன். இந்த வசனம் எனக்குள்ள சாரமாக இறங்க வைக்க போகிறேன். அதை மனப்பாடம் பண்ணுவது மாத்திரமில்லை, அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் அதை சொல்லி 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 அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நீங்கள் யோசிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்து அற்புதமாக இந்த வருடம் உங்களை கனி தரக்கூடிய மரமாக தேவன் மாற்றுவார். அதில் சந்தேகமே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுக்கு இது ஒரு பழக்கம் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுக்கு. மூன்றாவது, இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்பின கேள்வி, முதல் வசனத்தின் நாம் காணக்கூடிய அந்த வார்த்தைகள். வாசிங்களே, முதலாவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்கே சங்கீதக்காரன் 2 பாதைகளை அவர் வெளிப்படுத்துகின்றார். தேவனுக்கு பிரியமாய் இருக்கின்றவன் எந்த பாதையில் நடப்பான், துன்மார்க்கர் எந்த பாதையில் நடப்பான் என்று. ஆங்கில வேதாகமத்தில் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது blessed is the man என்று ஆரம்பிக்கிறது. இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்று முதலாவது அந்த வசனம் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் இன்னும் இந்த வருடம் முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இப்போ தான் துவங்கியிருக்கோம். இப்போ இன்னும் நம்ம அநேக தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த வருடத்தின் வெற்றி நம்முடைய தீர்மானங்கள் மேல் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட தீர்மானங்களை நீங்களும் நானும் எடுக்க போகிறோம், அதான் என்னுடைய மூன்றாவது கேள்வி. ஏன்னா அவர் இங்கே எழுதக்கூடியது இந்த என்ன சொல்லுது, ஆண்டோடைய வார்த்தையில் எபிரேயர் பாஷையில் இவர் சொல்லக்கூடியது அனுதினமும் செய்யக்கூடிய காரியங்கள், அனுதினம் நடக்கிறது, அதை தான் குறிப்பிடுகின்றது. அப்படின்னா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கின்றான் என்பது மிக அவசியம். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் துவங்கும் பொழுது ஒரு கிளீன் ஸ்லேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதிதாக மீண்டும் இந்த வருடத்தை ஆரம்பிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கின்றார். இந்த வருடத்தின் வெற்றி நம்முடைய தீர்மானங்களை சார்ந்திருக்கின்றது. நாம் என்னத்தை தீர்மானிக்க போகின்றோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் தீர்மானிக்க போகின்றோம். ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்மை இன்னும் தேவனுடைய வழியில நம்ம இன்னும் நிலைநிறுத்தி வைக்கும். இல்லைன்னா நம்ம எடுக்கக்கூடிய தவறான தீர்மானங்கள் தேவனுடைய பாதையிலிருந்து நம்மை பிரித்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே நீங்கள் இந்த முதலாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் இந்த சருங்கல் எப்படி ஏற்படுகின்றது என்றால், அவனுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் எப்படி தூரமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றான் என்றால், அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை, படிப்படியாக நடக்கின்றது என்று அங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்படின்னா முதலாவது, ஒரு மனிதன் தேவனிடத்தில் எப்படி தூரமாக போகின்றான் என்பது அங்கே பார்க்கக்கூடியது. முதலாவது, தவறான ஆலோசனைகளுக்கு என்ன பண்றாருங்க, செவி கொடுக்கிறார். 3 காரியங்கள் அந்த வசனத்தில் நீங்க பார்க்குறீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த சருங்கல் ஏற்படுகின்றது என்றால், முதலாவது தவறான ஆலோசனைகளுக்கு நம்முடைய காதுகளை நாம் இசைக்கின்றோம். தவறான வழிநடத்தலுக்கு நம்ம காதுகளை சாய்க்கின்றோம். இதில் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வருடம் இந்த தவறான ஆலோசனைகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பாதுகாக்கணும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை தவறாக நடத்தும்படியாக பல தூதுகளை அனுப்பி விடுறான். எப்படியாவது நம்முடைய தேவ பாதையிலிருந்து நம்மை வழி தப்ப செய்ய பல விதங்கள் முயற்சி பண்றான். ஆனா நீங்களும் நானும் இந்த ஆலோசனைகள் என்று வரும் பொழுது
மிக கவனமாக தேவ வார்த்தையின் ஆலோசனையும் தேவ வார்த்தையை சார்ந்திருக்கின்ற ஆலோசனைகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் தருவோம் என்றால் நாம் நிச்சயமாக இந்த தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற இந்த நீதியின் பாதையில் நாம் நிச்சயம் நடப்போம். ஆனால் இரண்டாவது சொல்றாரு, முதல்ல இந்த ஆலோசனைக்கு என்ன பண்றாங்க? நடவாமலும். இரண்டாவது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளின் வழியில் நில்லாமலும். ஸோ முதல்ல என்ன பண்றாங்க? முதல் கேட்க ஆரம்பிக்கிறோம், தவறானதற்கு காது கொடுக்க ஆரம்பிக்கிறோம். காது கொடுக்க ஆரம்பிச்ச பின்பதாக அந்த இடத்திலேயே தங்கி இருக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தவறான அந்த இடங்களில் நாம் தரித்திருக்க ஆரம்பிக்கணும். இப்படிதான் சாத்தான் பலருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்திலிருந்து பலரை பிரிக்கிறான். முதல் தவறான ஆலோசனைகள் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீ எதுக்குப்பா அங்க போற, நீ எதுக்குப்பா அந்த சர்ச்சுக்கு போற, நீ எதுக்கு போய் அங்க ஒவ்வொரு வாரமும் போற என்று இப்படிப்பட்ட தவறான ஆலோசனை. அந்த தவறான ஆலோசனைக்கு நம்ம காது கொடுத்து ஆமாங்க ஏன் ஒவ்வொரு வாரமும் போகணும் என்று நம்ம சொல்லி அதுக்கு ஆமோதிக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்தது என்ன சொல்ல, நீ ஏன் அங்க போற, நீயும் நானும் இங்க போலாம் அப்படின்னு, சும்மா தானே இருக்கிற இப்ப சண்டே, ஏன் கூட வா என்று சொல்லுவா. ஸோ முதல் நீங்க என்ன பண்ணீங்க? ஆலோசனையை கேட்டீங்க. ரெண்டாவது அந்த இடத்துல தரித்திருக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய அனுமதி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. மூன்றாவது அவர் சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? பரியாசக்காரரோடு உட்காரும் இடத்தில் உட்காராது. ஸோ முதல் கேட்கிறோம், அப்புறம் நிக்கிறோம், அப்புறம் என்ன பண்றாங்க? உட்காரவே ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு நான் சொல்லுவேன், இந்த பரியாசம் பண்ணக்கூடிய ஊழியம் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக வந்து கொண்டு இருக்கின்றது. இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாகவே மாறிவிட்டது. எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணுறது, ஊழியக்காரங்களை பரியாசம் பண்ணுறது, ஊழியங்களை பரியாசம் பண்ணுறது, எல்லாரையும் வெட்டி வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு அநேகர் உண்டு. மற்றவர்களை தவறாக பேசியே அவர்கள் என்ன ஆயிடுறாங்க? பிரபலமாயிடுறாங்க. அதெல்லாம் இன்னுமே தவறாக பேச ஆரம்பிக்கணும், அதுதான் அவங்க வேலையை. இப்படிப்பட்ட இந்த பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டத்தோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உட்காரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் தேவ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஏதோ நம்மளுடைய சபையை மாத்திரம் நாம் பேசவில்லை, நான் சொல்லுவேன், இது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி. அவனுடைய வார்த்தையில் நம்ம பார்க்கக்கூடிய முன்மாதிரி தாவீதுடைய வாழ்க்கையில தான் நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு பொல்லாத மனிதன் சவுல். அவன் தேவனுக்கு விரோதமாக இருப்பது நம்ம தெளிவாக பார்க்குறோம். அவன் செய்கிறதெல்லாம் அட்டுழியன் என்று பார்க்குறோம். ஆனாலும் தாவீது என்ன பண்ணுற மாட்டேன்றாருங்க, வாயை திறந்து அவர் எந்த விதத்திலையும் சவுலுக்கு விரோதமாக பேசவும் மாட்டேன்றாரு, அவருக்கு விரோதமாக கிரியும் செய்யலை. அதனால தாங்க தாவீதை தேவன் எனக்கு பிரியமுள்ள மனிதன் என்று அழைக்கின்றார். இது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு சுவாபம். பக்கங்களை தொட்டு சொல்லுங்க, இந்த பரியாசம் பண்ணவங்களோட உட்காராதீங்க, அது உங்களுக்கு நல்லா முடியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணுமா, நீங்கள் நீதிமான்கள் நிற்கக்கூடிய தேவ சன்னிதானத்தில் நின்று உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்தி அவர்களுக்கு தேவன் அவளை கவனிச்சு பாருங்க. என்னங்க, யாராவது தப்பு செய்து கொண்டிருந்தாங்கன்னா நாம் சேவிக்கின்ற தேவன் நீதியின் தேவன். ஏற்ற காலத்தில் யாரை எப்படி கவனிக்கணுமோ தேவன் கவனித்துப்பார். அந்த வேலை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தரலை. என்னங்க, மற்றவர்களை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய வேலை என்ன தரலைங்க, நம்ம கையில் தரலை. அவங்க எப்படி பைபிள் படித்தாங்க, அவங்க காணிக்க போட்டாங்களா, அவங்க இப்படி நடந்தாங்களா, அவங்க அப்படி சொன்னாங்களா, இதெல்லாம் பண்ணுறக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கலை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன எதற்கு அழைச்சார்னா, நம்மளுடைய நடக்க மேலே நம்ம கண்ணாக இருந்து நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாக இருந்து நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். இங்கே முன்ன எடுக்கிறவங்க தான் ரொம்ப ஆமீன் போடுறாங்க, பின்ன எடுக்கிறவங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆண்டவர் நம்மை அவரை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தீர்மானங்கள் என்று சொல்லும் பொழுது 4 தீர்மானங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய 4 முக்கியமான தீர்மானங்கள். இந்த வருடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருக்கணுமா, தேவனுடைய அற்புத கரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர விரும்பினீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 4 அடிப்படையான தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் எடுக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது தீர்மானம், சந்தோஷமாக இருக்க தீர்மானியுங்கள். என்னங்க, சந்தோஷமாக இருக்க தீர்மானிங்க. சந்தோஷம் என்பது ஒரு தீர்மானம், தெரியுங்களா உங்களுக்கு? அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை
திருடுவதற்கு சாத்தான் ஒவ்வொரு நாளும் அதிக பிரயாசங்கள் எடுக்கிறான். எப்படியாவது உங்களுக்குள் இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை பறிக்கும்படியாக சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு வந்து உங்களை எப்படியாவது மனம் வேதனை அடைய செய்ய, உங்களுக்குள்ள ஒரு மனசோர்வை கொண்டு வர பிரயாசம் பண்ணுறான். ஆனால் நீங்கள் இந்த வருடம் துவங்கும் பொழுது நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டியது, தேவனுடைய பலன் என்னுடைய சந்தோஷமாக இருக்க போகின்றது. இந்த வருடம் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் நான் சந்தோஷமாய் இருக்கும்படியாக நான் தீர்மானம் செய்திருக்கின்றேன். அதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் ஐயா. தேவன் எனக்கு அந்த பலத்தை தருவார். சந்தோஷமாக எப்பொழுதும் நான் அப்படின்னா ஒரு ஃபேக்காக இருங்க நான் சொல்லலை, அது பாசாங்க பண்ணி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லலை. நமக்குள்ள இருந்து பொங்கி ஆண்டவராக இயேசு சொன்னது போல அந்த ஊற்று, ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து பொங்கி வந்து மற்றவர்களை அது செல்வாக்கு உண்டாக்க பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷமாக தேவன் நமக்குள் தருவாராக. என்னுடைய ஜெபம் இந்த பட்டணத்தில் சொல்லப்படட்டும். இந்த பெத்தேல் மாநகர பேராலயத்துக்கு போகக்கூடிய விசுவாசிகள் எப்பொழுதும் சிரிச்சு கொண்டே இருக்கிறாங்க, எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அவங்களுடைய முகத்துல எந்த விதத்திலும் ஒரு வேதனையோ ஒரு व्यसனத்தை நான் பார்க்கல, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறாங்க என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கப்படுவதாக. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சிரிங்களேன், சந்தோஷமா இருங்களேன், சந்தோஷமா இருங்களேன். உலகத்தையே உங்கள் தோளில் போட்டு ஒவ்வொரு நாளும் பாரமாக சுமந்து கொண்டு இருக்காங்க. உலக நியூஸை படித்து உங்கள் முடியெல்லாம் கொட்டி எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் வைக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த தெரிந்து கொள்ள எடுக்கிறோம், நான் சந்தோஷமாய் இருப்பேன். என்ன வந்தாலும் இந்த வருடம் சந்தோஷத்தை நான் தெரிந்து கொள்ளப் போகின்றேன். இரண்டாவது தீர்மானம், நான் இந்த வருடம் மனரம்யமாக இருக்கும்படியாக தீர்மானிக்கின்றேன். எப்படிங்க? மனரம்யமாக இருக்கும்படியாக நான் தீர்மானிக்கின்றேன். ஏன்னா நம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இன்னும் இது தேவை, இன்னும் அது தேவை, உனக்கு இந்த ஃபோன் இருந்தால் தான் இன்னும் உனக்கு சந்தோஷம் வரும், உனக்கு இந்த வேலை இருந்தால் தான் உனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு வரும், உனக்கு இந்த வண்டியில் நீ ஆஃபீஸ் போனீங்கன்னா தான் எல்லாம் உன்னை பார்த்து ஆன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நம்ம பல விதங்களில் பொருட்கள் மேலேயும் பதவிகள் மேலேயும் காரியங்கள் மேலே கண்ணாக இருந்து அதை பின்தொடரி ஓடும்படியாக இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு பொருட்களை நாம் அது பொருட்களை வாங்கின்ற நிமித்தம் நமக்கு சந்தோஷம் இல்லை, பொருட்களை அடைவது நிமித்தம் அல்ல, அந்த பதவியை அடைவது நிமித்தம் நமக்குள்ள அந்த சமாதானம் வருவதில்லை. நமக்கு உள்ளான ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்கனவே தந்திருக்கின்றார். நம்முடைய சூழ்நிலைகள் அடிப்படையில் நமக்கு ஒரு அடையாளம் இல்லை, நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகையால் நான் மன ரம்யமாக இருப்பேன். நீங்கள் பார்க்குறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏன்க்கா அவங்கள பார்த்து ஏன் பொறாமப்படுறீங்க? அவங்க எந்த ஸ்கூட்டரில் வந்தாங்க? ஐயோ அவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க, நீங்கள் இன்னும் பெட்ரோல் ஊற்றுற ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களே, எப்போங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க? ஏங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி நீங்கள் ப்ளக் போட்டு கரண்ட்டு போய் அடுத்த நாளைக்கு வேலைக்கும் போக முடியாமல் ஏன் இந்த பிரச்சனை? நல்ல பெட்ரோல் ஊற்றி நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஸ்கூட்டர் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரா? சந்தோஷமாக அதை ஓட்டுங்க, ஆண்டவர் உங்களை நல்லா வைத்திருப்பார். அதை பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து எனக்கு அது கிடச்சா நல்லாயிருக்கும், இது கிடச்சா நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பிரசங்க புஸ்தகம் மொத்தம் கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். இந்த உலகத்தையே அடைந்த ஒரு மனிதன் சொல்கிறான், எல்லாம் நாயே, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஃபோனை வாங்கினாலும் எல்லாம் மாயே, உங்கள் சூப்பர் பைக்கு, உங்களுடைய 300cc அந்த ராயல் என்ஃபீல்டு மேலே நீங்கள் கண்ணு வச்சுட்டு இருக்கிறீங்களே தம்பி, அது நீ வாங்கினாலும் 2 வாரம் தான் ஓட்டுவேன், நல்லா ஜம்முன்னு. 3ஆவது வாரம் போய் சர்வீஸ் சென்டரில் விடும்பொழுது ஒரு பில்லு தருவான் பாரு, அங்கேயே மயக்கடிச்சு விழுந்து ஏன்டா இந்த பைக்கை வாங்கினேன்னு நீ கேட்ப. அதுக்கு தான் ஆண்டோடைய வார்த்தை ஏற்கனவே நமக்கு சொல்லுது. அவனுடைய வார்த்தை 1 திமோத்தி 6 போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்னங்க? போதும் என்ற மனதுடைய பக்கத்தில் போதும் போதும் சொல்லுங்களேன். போதும் 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 இருக்குதுல்ல, அது போதும். புருஷன்மாரெலாம் எனக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லணுங்க. உங்களுக்கு நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. மனைவி எப்பெல்லாம் எதாவது கேட்டானா போதும்னு சொல்லுங்க. நான் சொல்லலை, ஆண்டோடைய வார்த்தை சொல்லு. போதும் என்ற மனது
சொல்லுங்களேன். இப்ப யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனது தேவ பக்திக்கு ஒப்பிடப்படுகின்றது. அது ஆதாயம், இட்ஸ் a gain என்று சொல்லப்படும். இந்த வருடம் நீங்க தீர்மானம் செய்ய வேண்டியது, நான் மனரம்யமா இருக்க போறேன். நான் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார் அதுல திருப்தியா இருக்க போறேன். எனக்கு கொடுத்துருக்கின்ற வேலையில் நான் திருப்தியாக இருக்க போகிறேன். எனக்கு கொடுத்துருக்கின்ற சம்பளத்தில் நான் திருப்தியாக இருக்க போகிறேன். வாயை திறந்து யாருக்கும் என்னுடைய குறைய நான் சொல்ல மாட்டேன். வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்ல மாட்டேன். ஏதாவது சொல்லணும்னா முழங்கால் படியிட்டு அவரிடத்துல நான் சொல்லுவேன். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வாரே தவிர நான் அவர்களை பார்த்து இவர்களை பார்த்து நான் இது வேணும் அது வேணும்னு நான் கேட்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் இந்த வருடம் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். பவுல் மீண்டும் எழுதுறாரு. பிலிப்பியர், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அவர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்றார். 3வது தீர்மானம், நேரம் என்னை விட்டு கடந்து போனது. 3வது தீர்மானம், ஒவ்வொரு நாள் எடுக்க வேண்டியது ஒப்புரவாதலை தீர்மானிங்க. என்னங்க? ஒப்புரவாதலை தீர்மானிங்க. அப்படின்னா இந்த வருடம் பகைக்கு, கசப்புக்கு, மனஸ்தாபங்களுக்கு இடம் தராதீங்க. இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். அநேகரை சபையிலிருந்து பிரித்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கும் என்றால் இந்த மனஸ்தாபங்கள் தான். கசப்புகளை வைத்து வாழ்க்கைகளை அழித்து கொண்டிருக்கின்றான் சாத்தான். பலருடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத காரியங்கள் இன்றைக்கு அவளை அழித்து கொண்டிருக்கின்றது. அவனை மன்னிக்கவே மாட்டேன், அவர்களை நான் விடவே மாட்டேன் என்று அவர்கள் மேலே வைத்திருக்கின்ற அந்த கசப்பு அவர்களுக்குள் ஒரு பாய்சன் மாறி அவர்களை அழித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யலாம், இந்த வருடம் நான் கசப்புக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், மனஸ்தாபங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா மனஸ்தாபம் என்பது நம்மளுடைய தெரிந்து கொள்ளுது தான். நீங்கள் தீர்மானிக்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் அனுமதித்து அது நிமித்தம் கோவிச்சுப்பீங்களா அல்ல கோவிக்காமல் இருப்பீங்களான்றது நீங்கள் தீர்மானிக்கலாம். ஒரு காரியத்தை உங்களை பாதிக்குமா பாதிக்காதது நீங்கள் தீர்மானிக்கலாம். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய திருமண அழைப்பை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு மாத்திரம் தரலை திருமண அழைப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட பாவியே, உன்னை எவ்வளோ நாளாக நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன், அந்த திருமணத்திற்கு நான் தான் ஐடியாவே கொடுத்தேன், என்னை மாத்திரம் கூப்பிட நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறீ, எப்படி உனக்குன்னு சொல்லி வருத்தப்படாமல், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நான் போய் இன்னொரு திருமணத்தில் உட்காந்து 3 மணி நேரம் அதில் போய் அங்கே போய் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அதிலெல்லாம் என்னை பாதுகாத்து கொண்டீங்களா ஆண்டவரே நன்றின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண. இன்னைக்கு சில பேர் சும்மா சின்ன காரியங்களுக்கு கோபம், உடனே ஒரு மனஸ்தாபம். நான் வரும்பொழுது அவங்க சேர்லேருந்து எந்திரிக்கலை, ஆனாலும் அவங்க மேலே கோபம். அவங்க வரும்பொழுது தலை மேலே அது வரைக்கும் மேலே வச்சுருந்தாங்க, நான் போனோன்னே கீழே வச்சுட்டாங்க, ஆனாலும் எனக்கு அவங்க மேலே கோபம். இந்த தொட்டா சிவிங்கியாக இருக்காதீங்க. தொட்ட உடனே பொட்டுன்னு வெடிச்சிருது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று அவங்க மேலே நடந்துடுது. எப்பொழுதும் நான் சொல்லக்கூடியது, தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எருமை தோலும் பஞ்சுள்ள இருதயம். என்னங்க? எருமை தோலும் பஞ்சுள்ள இருதயம். ஆனால் அநேகருக்கு என்ன இருக்குன்னா, பஞ்சு தோல் எருமை இருதயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பஞ்சுள்ள இருதயம் இருக்கின்றதா இல்லை பஞ்சுள்ள தோல் இருக்குதா? ஆனால் நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கணுங்க? பஞ்சுள்ள இருதயம், எருமை தோல். என்ன சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லையா, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படி, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனாலும் அது என்னை பாதிக்கலைங்க. நான் செத்தவன், என்னுடைய பழைய சுவாபங்களுக்கு நான் செத்துட்டேன், என்னுடைய பழைய முரட்டாட்டத்துக்கு நான் செத்துட்டேன். இனி நான் வாழ்வதில்லை, கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால நான் என்ன தீர்மானம் பண்ண போகிறேன்னா, மனஸ்தாபங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவங்க என் மேலே கோவிச்சிருந்தாலும் நான் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஐஸ் போட்டு ஒரு காஃபி கொடுத்து அவங்களுக்கு நல்ல தீ கொளுத்தி தலையில் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோசை வடை எல்லாம் வாங்கி கொடுத்து, அது வேணுகிட்டே இல்லைங்க, நல்ல இருதயத்தோடு கூட அவங்களை உண்மையாக நேசிக்கிறனால, ஆண்டவரே எனக்கு மீண்டும் அவங்களோடு கூட. ஏன்னா சில பேர் வேணுகிட்டே பண்ணுவாங்க, அவனை பாரு நான் போய் காமிக்கிறேன் பாரு, அவன் என் மேலே கோபமாக இருக்கான், அவனுக்கு வேணுகிட்டே போய் செய்யணும், அப்போ தான் அவனுக்கு இன்னும் எரியும் கொழுந்தெரியும் அப்படின்னு செய்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களை கனப்படுத்த மாட்டார். உண்மையான இருதயத்தோடு கூட நீங்கள் போய், ஆண்டவரே எனக்கு எல்லாரோடு கூட ஒரு ஒற்றுமையில் நடக்க எனக்கு ஒரு வாஞ்சேன்,
என்னுடைய உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் என்று சொன்னீங்கன்னா, இந்த வருடம் அந்த தீர்மானத்தை எடுங்க. நான் இதற்கு அனுமதி தர மாட்டேன். இந்த மனக்கசப்புகளுக்கு, இந்த மனஸ்தாபங்களுக்கு நான் அனுமதி தர மாட்டேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சிலரை அனுமதிச்சிருக்கிறார். என்னங்க? சிலரை அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா உங்களை இன்னும் உயர்த்தும்படியாக தேவன் அவர்களை அனுமதிச்சிருக்கிறார். முர்தேக்காயுடைய வாழ்க்கையில் யார் அனுமதிச்சாருங்க? ஆமாம், நான் அனுமதிச்சார். ஏன்? முர்தேக்காய் ஒரு நாளைக்கு வரும்பொழுது என்ன பண்ணணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாரு? உயர்த்தணும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தனால ஆமானை ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார். அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா பெனினாவை அனுப்பியிருந்தாருங்க. என்னங்க? பெனினா இல்லைன்னா அன்னாள் ஜெபித்திருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெனினால் ஒவ்வொரு நாளும் ஓய்னு ஓயிறனால அண்ணாள் போய் ஜெபம் போட்டு, ஆண்டவரை எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சாமுவேலை தர தேவன் வளர்றார். சில பேரை பார்த்து நீங்கள் கையெடுத்து கும்பிடணும். ஐயா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறனால ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு உயர்வை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவங்க என் வாழ்க்கையில் இருக்கிறனால சந்தோஷம் ஆண்டவர். ஏன்னா அவர்கள் இருக்கிறனால என்னுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாகின்றது, என்னுடைய வேத வாசிப்பு இன்னும் அதிகமாகின்றது. ஆனால் இந்த வருடம் நீங்கள் தீர்மானிக்கிறது, மனஸ்தாபங்களுக்கு இடம் தராதீர்கள். 4வது தீர்மானம், இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். 4வது தீர்மானம், நீங்கள் விடாமுயற்சியோடு கூட இருக்கும்படியாக தீர்மானிங்க. என்னங்க? விடாமுயற்சியாக இருக்கும்படியாக தீர்மானம் பண்ணி விட்டு கொடுக்காதீங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்பில் உறுதியாக நில்லுங்க. வாக்கு தத்தங்களை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சொன்னதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டியது இந்த விடாமுயற்சி. ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்யணும், விடாமல் நான் தொடர்ந்து பின்தொடர போகிறேன். உண்மை நான் பின்தொடர போகிறேன். வாக்கு தத்தங்களை நான் பின்தொடர போகிறேன். ஆண்டவரே, எதற்காக என்னை பிடித்தீங்களோ அதை நான் அடையும் வரைக்கும் நான் அதை தொடர்ந்து நான் பின்தொடரிக்கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீர்மானிப்பது அவசியம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் பவுல் சொல்கின்றார், வாசிங்களேன் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இதுதாங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. அந்த பந்தய பொருளை நோக்கி லக்கை அடையும் வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். தேவன் நம்மை அழைத்த அழைப்பில் நாம் உறுதியாக இருந்து ஓட தேவன் நமக்கு பலன் தருவாராக. பக்கத்தில் பார்த்து மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க, விட்டு கொடுக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் தீர்மானிங்க, நான் பின்தொடருவேன். எதற்காக என்ன அழைத்தாரோ அதை அடையும் வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று தீர்மானியுங்கள். தேவன் உங்களுக்கு இந்த வருடத்தை ஒரு அற்புத வருடமாக மாற்றுவாராக. 3 கேள்விகள் உங்களுக்கு முன்பதாக சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தினேன். நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கின்றீர்கள்? இந்த வருடம் உங்களுடைய பலன் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றீங்க? ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து இந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள் பொங்கி வருகின்றதா? தேவன் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற நடையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகின்றதா? நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீங்க? 2வது, எதன் மேல் உங்களுடைய பிரியம், எதன் மேலே பிரியமாக இருக்கிறீங்க? இந்த வருடம் அதை மாற்றப்படணும். தேவ வார்த்தையின் மேலே உங்களுடைய அன்பு பாசம் வளர நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி இந்த வேதத்தை வாசிக்கும்படியாக அந்த நேரத்தை ஒதுக்கி வைங்கய்யா. இந்த வேதத்தை வாசிக்கின்றவர்கள் தேவன் நிச்சயமாக உயர்ந்த இடங்களில் வைத்து அவருடைய அற்புத கரத்தை தேவன் வெளிப்படுத்துவார். 3வதாக நான் சொன்னது, எப்படிப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் இந்த வருடம் எடுக்கின்றீர்கள்? 4 தீர்மானங்களை சொன்னேன். இந்த 4 தீர்மானங்களும் எடுக்கும்படியாக தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்படியாக. 2வது தீர்மானம் என்னங்க? மனரம்யமாக இருக்கும்படியாகவும், அப்புறம் ஒப்புரவாதம் எப்பொழுதும் செய்து கொள்வோம். 4வது, விடாமுயற்சியாக இருக்கும்படியாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நில்லுங்கள். இந்த காலை உங்களோடு கூட தேவன் பரிசுத்தாவியான ஒவ்வொருவரோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த காலை தேவ வார்த்தை கேட்ட நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பழக்கங்களை குறித்து நாம் பார்த்தோம்.
அவன் நீர்க்காலத்தில் ஓரத்தில் நாட்டப்பட்டிருக்கின்றான். தேவ பிரசனத்து அருகே அவன் எப்பொழுதும் இருக்கின்றான். அவன் எப்பொழுதும் கனி தரக்கூடிய வாழ்க்கையை அவன் வாழ்கின்றான். இந்த கரங்களை உயர்த்தி என்னோடு கூட தேவ பிரசனத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்கிறீங்களா? நீங்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த காலையில் கரங்களை நல்லா உயர்த்தி தேவ பிரசனத்தில் இந்த காலையில் ஒரு உடன்படிக்கை, ஒரு அர்ப்பணிப்பை செய்து இந்த ஆண்டை நம்ம துவங்குவோம். ஆண்டவரே, இந்த காலையில் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்தாவியானவரே இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிரசனத்தில் நின்று கரங்களை உயர்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், உண்மை உள்ளவர், அற்புதங்கள் செய்கின்ற தேவன் ஐயா. எங்கள் சபைக்கு நீர் தந்திருக்கின்ற வாக்குத்தத்தின்படி இந்த ஆண்டு தேவன் எழுந்திருக்கின்ற ஆண்டாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தேவ மகிமையை காணக்கூடிய ஆண்டு, தேவ கிருபைகளை காணக்கூடிய ஆண்டு. இந்த காலையில தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நல்ல வேறு உமக்குள் ஆழமாக அவர் வேறு ஊன்றுவார்களாக. தேவ வார்த்தையின் மேல் அவங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக. எங்களுடைய பெரியும் எங்களுடைய வாஞ்சியெல்லாம் தேவ வார்த்தையின் மேல் இருப்பதாக ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்துடணும், இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அதிசயங்களை காணத்தக்க விதத்தில் என்னோடு கூட இடைப்படும் என்று அவன் கேட்டது போல இந்த காலையில் நானும் கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுடைய தனிப்பட்ட ஜெப வேலை நேரம் ஒரு அற்புதமான நேரமாக இருப்பதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜெப பலிபீடத்தை கட்டுவார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஜெப பலிபீடம் இருப்பதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தனிப்பட்ட தேவனோடு கூட செலவழிக்கின்ற நேரம் யாரும் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வருடம் வளரணும் ஆண்டவரே. அதில் இன்னும் அதிகமாக ஆழமாக மோடு கூட அவள் வரும்படியாக அவங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய பலத்தின் ரகசியம் நீர் ஐயா. எங்களுடைய பலத்தின் ரகசியம் உடைய வார்த்தை ஐயா. ஆகையால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில் நாங்கள் ஆழமாக போக எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சரியான தீர்மானங்களை எடுக்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த வருடம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக தீர்மானிக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. எப்பொழுதும் திருப்தியாக இருக்க எங்களுக்கு அந்த தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. எதையும் பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிலைத்து சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. மனஸ்தாபங்கள் கசப்புகளுக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் இடம் தராமல் ஆண்டவரே ஒப்புரவாதத்தை செய்து மற்றோடு கூட நாங்கள் நல்ல ஒரு உறவில் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை நாங்கள் எப்பொழுதும் பிடித்து கொண்டு அதை பின்தொடரி ஓட எங்களுக்கு பலத்தை தாங்க. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபை அவர்கள் மேலே நிறைவாக தங்கியிருப்பதாக இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.